ஒரு ஆண்டர்பிரினருக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களாலையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிராண்டை பில்ட் பண்ண முடியும். இவங்க ஆல்ரெடி பிசினஸ்ல என்ன இருக்கோ அதை வச்சு தான் பிசினஸ்ல பில்ட் பண்ணுவாங்க. இவங்க மார்க்கெட்ல இல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை பில்ட் பண்ணி பிராண்ட் ஆக்குவாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் வெறும் ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஆனா இங்க ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கும். இங்க நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், அது எவ்வளோ டைம்குள்ளே எனக்கு ரிட்டர்ன் வருது, அது மாத்திரம் தான் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இட்ஸ் மோர் டு டூ எக்ஸ்பெரிமெண்டல். அவங்க கேஷ் ஃப்ளோஸும் அவங்க ரெவன்யூஸ் தான் அவங்களுக்கு மேஜர் டார்கெட் அண்ட் கோலாக இருக்கும். இங்கே மோர் ஷார்ட் டேர்ம் அண்ட் ஆப்ரேஷனல், இங்கே மோர் லாங் டேர்ம் அண்ட் விஷனரி. இவங்க ஒரே ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி வெர்டிகலாக க்ரோ ஆவாங்க. இவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வச்சுக்கிட்டு லேட்டரலாக எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. இங்கே காம்படிட்டரை வந்துட்டு ப்ரைஸை வச்சு பீட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இவங்க வந்து மார்க்கெட் லீடராக இருந்துட்டு மார்க்கெட்டை டிக்டேட் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு உடனே காசு பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு லாங் டர்மா மார்க்கெட்டே மோனோப்ளைஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அண்ட் லாஸ்டா இவங்க மார்க்கெட்ல என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்பாங்க அண்ட் இவங்க மார்க்கெட்ல என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் ஆல்ரெடி ஆண்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க இன்பில்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் சக்சஸ்ஃபுல்லான பிராண்டை பில்ட் பண்ண முடியும்.